Hi friends, welcome back to my channel. This is Venki Story. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யோகி பாபுவோட நியூ மூவியான போட்டோட அஃபிஷியல் டீசர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது சரிகமாப்பா தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட யூடியூப் சேனலில். இதில் யோகி பாபு, கௌரிஜி கிஷன், அதுக்கப்புறம் ஜிப்ரானோட மியூசிக்கில் வருது. ஸோ வாங்க டீசர் எப்படி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதோட டம்ப்நெயில் பார்க்க டக்குன்னு மண்டேலாவோட டம்ப்நெயிலோட ரெஃபரன்ஸ் வந்தது. ஸோ அதனாலே இந்த எப்படி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சி செய்த சமயம் ஜிவிஎம் ஜப்பான் மட்ராஸ் மாகாணத்தின் மீது குண்டுகளை வீசியது. உயிர் பிழைக்க முன்பின் அறியாத அந்த 10 பேர் ஒரு படகில் ஏறி வங்காள விரிகுடாவில் ஒதுங்குகின்றனர். பாகவதர் காணா பரலாம் வர மாட்டாரா? இந்து முஸ்லீம் 2 பேர் அடிச்சு தனி நாடா பிரியலன்னா தோற எலி மருந்து குடிச்சிருவான் போல இருக்கு. அப்போது பாரம் தாங்காமல் படகு விரிசல் விடுகிறது. இப்ப நம்மள யாராவது 3 பேர் கடல்ல குதிக்கணும், இல்லைன்னா 10 பேருமே சாக வேண்டியதுதான். மற்றும் பசியோடு ஒரு சுறாவும் படகை சுற்றுகிறது. எங்களை மாதிரி கஷ்டப்படுற ஆளுங்களை நீங்க குரல் குத்துக்கிறீங்களா? உயிர் பிழைக்கும் ஆசையில் எல்லோருக்குள்ளும் மிருகம் தலை தூக்கும். I am your ruler. சூப்பராக இருக்குப்பா. சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க. நல்லா இன்டென்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். சூப்பரான ஸ்டோரிங்க. அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். இதோட டைரக்டர் சிம்புவேந்தன். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் அவர்கிட்டேருந்து. இப்போ வர யோகி பாபுவோட ஸ்டோரிஸ்க்கு சூஸிங் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். நான் யோசித்த மாதிரி தாங்க. நான் அந்த டம்ப்நெயிலை பார்ப்போம், என்னடா அது மண்டேலாவோட ரெஃபரன்ஸ் வருது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்குன்னு நினச்சேன். ஸோ அதே போல் தான் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. ஸோ அவர் ஒரு கப்பல் ஓட்டியாக இருக்கார். ஸோ அவர் ஒரு விபத்துனால இவங்க 10 பேர் மட்டும் நடுக்கடலை மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி சர்வை பண்ணி அவங்க இடத்துக்கு சேர்ந்தாங்களா இல்லையா, ஸோ அதுக்குள்ளே நடக்கிற சுவாரஸ்யமான நிகழ்வுகளெல்லாம் அழகாக ஸ்டோரியாக எடுத்துருக்காங்க. ஸோ அழகாக இருக்குது. மேக்கிங் வைஸாகவும் நல்லா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். முக்கியமாக அந்த சுறா காமிச்சது எல்லாமே கிரவுண்ட் ஒர்க்காக அழகாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம், எனக்கு தெரிஞ்சு நடுக்கடல்லே போய் எடுத்த மாதிரி தாங்க இருக்குது. சூப்பராக எடுத்துருக்காங்க. நல்ல மேக்கிங். எந்த இடத்துலையுமே குவாலிட்டி கம்மியே பண்ணல, அழகாக பண்ணியிருக்காங்க. கடைசியாக அவங்க காமிச்ச அந்த என் கிரெடிட்ஸ் சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லலாம். அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு, சவுண்ட் குவாலிட்டி கூட அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு தரமான ஒரு ஸ்டோரியாக வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுக்குள்ளேயே நிறைய கேஸ்ட்டு எல்லாத்தையுமே உள்ளே போட்டு தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அவங்க எந்த அளவுக்கு அதை டீட்டெயிலாக அழகாக அவங்க மேக்கிங்கில் காமிச்சிருக்காங்கன்றது பார்த்தாலே தெரியுது. பட் ஆனால் ஸ்டோரி எந்த இடத்துலையுமே தோண்டு போகாமல் இருந்ததுன்னா இது ஒரு சூப்பரான ஒரு படம்னே சொல்லலாம். ஸோ நல்ல கிரிப்பினாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ பார்ப்போம். எமோஷன்ஸும் நிறையா சேர்ந்த மாதிரி தான் இருக்குது இதுக்குள்ளே. பார்ப்போம் என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது தெரியல. ஸோ நான் இதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேங்க. இதோட ட்ரெய்லர் வந்தால் தான் இதோட ஃபுல் ஸ்டோரி என்ன மாதிரி வரப்போகுதுன்றது தெரியும். இப்போதைக்கு டீசர் மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. அந்த டீசர்லாம் அவங்க காமிச்ச ஃப்ரேம்ஸும் சரி, நிறையா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே இருக்காங்க. எல்லாருமே கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவங்களோட ரோலு எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்றது ட்ரெய்லரை பார்த்தா தான் தெரியும். ஸோ நான் இதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டில் தென் கேட்ச் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.